இப்போது நான் சக்தியை எப்படி உருவாக்குவது, அதை எல்லோருக்கும் கொடுக்க முடியுமா? இப்போது இன்று வார இறுதி சனிக்கிழமை ஞாயிறு யாராவது தவறாக நடந்து கொண்டால் நினைவில் வையுங்கள், நான் தான் கொடுப்பவன். யாராவது கடந்த காலத்தில் உங்களிடம் தவறு செய்திருந்தால், தவறாக நடந்து கொண்டிருந்தால் நான் மன்னிக்க முடியுமா? நான் மன்னிக்க முடியுமா? நாம் இன்னும் மன்னிக்காத ஒருவரை பட்டியலில் வைத்திருப்பவர்கள் எத்தனை பேர்? சரி, உங்கள் கையை மீண்டும் உயர்த்துங்கள். ஆனால் இது இப்படி இருக்க முடியாது. மன்னிப்பு என்றால் யாராவது தவறாக பேசினால் அதை பிடித்து வைத்துக் கொள்வது. அந்த நாளன் அவன் இப்படி செய்தான். அது சிறியதாயிருந்தாலும் பெரியதல்ல, ஒரு எளிய விஷயம் கூட. நாங்கள் அவன் வீட்டுக்கு போனோம், அவன் நன்றாக வரவேற்கவில்லை, அவன் என்னிடம் நன்றாக பேசவில்லை, அவன் என்னை பற்றி இப்படி சொன்னான். இவை எல்லாம் மிகவும் மிகவும் சிறிய விஷயங்கள். ஆனால் இந்த சிறிய சிறிய விஷயங்களால் இந்த சக்தி குறைந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையின் பெரிய விஷயங்கள் மிகவும் அரிதாகவே நடக்கின்றன. சிறிய விஷயங்கள் தினமும் நடக்கின்றன. அதனால் ஆன்மா சக்தி பெரிய விஷயங்களில் குறையாது. ஏனெனில் பெரிய விஷயங்கள் அவ்வப்போது மட்டுமே நடக்கும். உங்கள் பலருடைய வாழ்க்கையிலும் எந்த பெரிய விஷயமும் நடந்திருக்க வாய்ப்பில்லை. வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் சிறிய சிறிய சூழ்நிலைகள் தினமும் நடக்கின்றன. அப்படி என்றால் நான் மக்களை மன்னிக்க முடியுமா? நான் மக்களை மன்னிக்க முடியுமா? ஆமா, நான் மக்களை மன்னிக்க முடியுமா? ஆமாம். ஏன் என்றால் நான் யார்? எப்படியாவது நானில் பாதிக்கவில்லை. அந்த வலியை யார் உருவாக்கினார்கள்? என்னை யார் பாதிக்கிறார்கள்? அவர்கள் என்னை பாதித்தார்கள் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். இப்படி வார வேண்டாம். ஆசிரியரே, யாரும் என்னை பாதிக்க முடியாது. ஒரே ஒருவரால் தான் என்னை பாதிக்க முடியும். ஒரே ஒருவரால் தான் என்னை பாதிக்க முடியும். யார்? நானே. என்னை யார் குணப்படுத்த முடியும்? நானே. மக்கள் முன்னிலையில் இப்படி போய் நிற்க வேண்டாம். மன்னிக்க சொல்லுங்கள். நாம் மன்னிப்பு கூட கேட்கவில்லை, நன்றி கூட சொல்லியதில்லை, மன்னிப்பு கூட கேட்டதில்லை. இது இன்று முடிந்துவிட்டது. கொடுக்கிறவருடன் இப்படி போகக்கூடாது. அது உடல் சார்ந்ததாக இருந்தாலும் உணர்ச்சி சார்ந்ததாக இருந்தாலும் கொடுப்பது என்பது கொடுப்பது, கேட்பது என்பது கேட்பது. நாம் உணர்ந்திருக்கிறோம், கேட்பது சந்தோஷம் அல்ல. அப்படி என்றால் சந்தோஷம் என்ன? கொடுப்பது. அதனால் மன்னிப்பு என்பது சாதாரணம், இயற்கை, உடனடியாகவே நடக்க வேண்டியது. உடனடியாக அது எந்த வழியும் உருவாக்காது. ஒரு வினாடியன் அது முடிந்துவிடும். சக்தியை சேமிக்கவும். இந்த ஆன்மா சக்தியே உடலின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. வேறு எதுவும் இல்லை என்றால் உங்கள் உடனை காப்பாற்ற இதை செய்யுங்கள். உங்கள் இதயத்தை காப்பாற்ற இதை செய்யுங்கள். இப்படி விஷயங்களை பிடித்துக் கொண்டு இருக்க வேண்டாம். நாம் இதை இப்படியே பிடித்துக் கொண்டால் அது பிறகு வலியை உண்டாக்கும். அதனால் நாம் தான் நம் வாழ்க்கையின் அதிபதிகள் என்று நாம் மாற்றம் செய்கிறோம். ஒன்றில் பூமியுடன் கொடுப்பது, இரண்டு மனிதர்களுடன் கொடுப்பது. இப்போது நமக்கு மனிதர்களிடமிருந்து ஏதும் வேண்டுமா? நமக்கு மனிதர்களிடமிருந்து ஏதும் தேவைப்படுகிறதா? உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா? நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? எனக்கு சொல்லுங்கள். மிகவும் நல்லது. நான் எதையும் விரும்பவில்லை என்று தினமும் உங்களை நினைவூர்த்திக் கொள்ளுங்கள். நான் முழுமையானவன், முழுமையானவன். என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? என் வாழ்க்கையின் நோக்கம் கொடுப்பது. என் வாழ்க்கையின் நோக்கம் கொடுப்பது என்றால் நான் அதிகம் கொடுத்தால் அதிகம் சக்தி பெறுவேன். உடல்நிலையிலும் நீங்கள் அப்படிப்பட்ட திட்டங்களை செய்து கொடுக்கும் போது ஆரம்பத்தில் இது எப்படி நடக்கும்? பணம் எங்கிருந்து வரும் என்று தோன்றும். நிதி எங்கிருந்து வரும்? இந்த திட்டம் எவ்வளவு நாட்கள் நீடிக்கும்? ஆனால் தன்னலமில்லாமல் சேவை செய்த யாருக்கும் பணம் குறைவாக இருந்தது என்ற வரலாறு இல்லையே. சரியா தவறா? ஏனெனில் நீங்கள் தன்னலமில்லாமல் சேவை செய்தால் நீங்கள் ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கிறீர்கள். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லா வளங்களையும் கொண்டு வரும். பணம் அல்லது வளங்கள் குறைவாக இருக்கிறது என்று நீங்கள் உணரும் காலம் இருந்தாலும் அமைதியாக இருந்து நம்பிக்கையுடன் இருங்கள். இது தன்னலமற்ற சேவை என்பதில் நம்பிக்கை வையுங்கள். இன்று நம்மிடம் பணம் இல்லை,
ஆனால் நம்மிடம் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. ஆசீர்வாதங்கள் எப்படி சாத்தியமற்றதை சாத்தியமாக்குகின்றன என்பதில் பாருங்கள். அது சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும். நாம் பணம்தான் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும் என்று நினைத்தோம். நாம் தொடர்புகள் தான் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும் என்று நினைத்தோம். நாம் நெட்வொர்க்கிங் மிகவும் முக்கியம் என்று நினைத்தோம். நான் வாழ்க்கையில் யாரை தேவைப்படுவேன் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் தான் எல்லாருடைய விசிட்டிங் கார்டுகளையும் வைத்திருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தால் நான் யாரை அழைக்க வேண்டும்? நம்மை எப்போதும் காப்பாற்றக்கூடிய ஒன்று மட்டுமே இருக்கிறது. அது நம்முடைய கர்மாதான். மக்கள் அல்ல, பணம் அல்ல, வரடன் அல்ல. அது நம்முடைய கர்மாதான். ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கக்கூடிய கர்மாவை உருவாக்குங்கள். நாம் நாள் முழுவதும் ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொன்றிலும் ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க வேண்டும். குழந்தைகளை வளர்ப்பதிலும் கூட அது சேவைதான். சேவை என்பது ஒரு திட்டம் மட்டும் அல்ல. சேவை என்பது ஒரு சன்ஸ்காரம். சேவை என்பது ஒரு விழிப்புணர்வு. எப்போதும் சேவை. நாம் சேவையில் இருக்கும்போது என்ன நடக்கிறது? உதாரணமாக, சில சமயம் நாம் கோவிலுக்கு போகிறோம், குருத்வாராவுக்கு போகிறோம், ஆசிரமத்திற்கு போகிறோம், அங்கே சேவை செய்கிறோம். அப்படி என்றால் நாம் சேவையில் இருக்கும்போது மற்றும் வீட்டில் இருக்கும்போது என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் இருக்கிறதா? எந்த வித்தியாசமும் இருக்கிறதா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆமாம், சேவை என்பது பணிவு. நீங்கள் கோவிலுக்கு போவீர்கள், குருத்வாராவுக்கு போவீர்கள். அங்கே மக்கள் தரையை துடைப்பதே, பாத்திரங்களை சுத்தம் செய்வதே, பிற செருப்புகளை எடுத்து வைப்பதே, எல்லாவற்றையும் செய்வதை பார்த்தீர்கள். அவர்கள் பெரிய கார்களில் வந்து காரை வெளியே நிறுத்தி செருப்பு அலமாரிக்கு சென்று எல்லாருடைய செருப்புகளையும் எடுத்து அங்கே வைப்பார்கள். அவர்கள் அங்கே சேவைக்காக இருக்கிறார்கள். வீட்டுக்கு வாருங்கள். வீட்டுக்கு வந்து யாரோ ஒருவர் உங்க செருப்பை கொடுங்க என்று சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், உங்க கைகளுக்கு ஏதாவது ஆயிற்றா? உங்க செருப்பை நீங்களே எடுங்க. அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க எல்லாருடைய செருப்பையும் எடுத்தீங்களா? நாம் சேவை செய்தோம். சேவை என்பது பணிவு. உரிமை என்பது அடந்தை. அதனால் எல்லா இடத்திலும் சேவை, எப்போதும் சேவை. ஏனெனில் பணிவு ஆன்மா சக்தியை அதிகரிக்கிறது. அகந்தை ஆன்மா சக்தியை குறைக்கிறது. அதனால் இன்று முதல் நான் ஒரு சேவதாரி. ஒரு டேக் போடுங்கள். நான் யார்? சேவதாரி. எப்போதும் சேவை. கொடுக்கிறவன் என்றால் சேவை. கொடுக்கிறவன் என்றால் சேவை. அதனால் வேலை இடத்திலும் சேவை, வீட்டிலும் சேவை, உலகத்திலும் சேவை. இந்த பூமிக்காகவும் சேவை. வேலை கூட சேவையே. அது நீங்கள் தொண்டு செய்கிறீர்கள் என்று அர்த்தம் இல்லை. நீங்கள் உங்கள் வியாபாரத்தை நடத்துகிறீர்கள் நிறைய. ஆனால் நோக்கம் என்னவென்றால் உங்கள் வியாபாரம் மூலம் உலகத்திற்கு சேவை செய்கிறீர்கள். நீங்கள் உங்களுடன் வேலை செய்ய மக்களுக்கு சேவை செய்கிறீர்கள் என்பதே நோக்கம். அவர்களை தித்தி வேலை செய்ய வைக்காதீர்கள். நாம் பெரும்பாலான ஆசீர்வாதங்களை நம்முடைய வேலை இடத்தில்தான் சம்பாதிக்க வேண்டும். ஏனெனில் பணம் அங்கிருந்து வருகிறது. அதனால் நாம் வேலை செய்யும் விதமே அந்த பணத்துக்கு அதற்கான அலைவரிசையை உருவாக்குகிறது. நான் யாரையாவது திட்டி, கோபப்படுத்தி, யாரையாவது தள்ளி, இங்கேயும் இங்கேயும் இழுத்து பெரிய பணம் சம்பாதித்தால், ஆனால் அந்த பணம் வலியுடன் வந்தது. அந்த பணம் வலியுடன் வந்தது. என் வீட்டில் உள்ள எல்லாமே அந்த பணத்தால் வாங்கப்பட்டவை. அது உணவாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், எல்லா வசதிகளாக இருந்தாலும். ஆனால் அந்த வலி அந்த பணத்துடன் இணைந்திருக்கிறது. அதனால்தான் பணம் ஆசீர்வாதத்துடன் வர வேண்டும், ஒருபோதும் வலியுடன் வரக்கூடாது. அதனால் வேலை இடமும் ஒரு சேவை செய்யும் இடம்தான். எல்லோரையும் ஊட்டுங்கள், எல்லோரையும் வளர்த்துடுங்கள், எல்லோரையும் பலப்படுத்துங்கள், எல்லோரிடமும் நல்லவராக இருங்கள், எல்லோரிடமும் தயவாக இருங்கள், எல்லோரிடமும் பணிவாக இருங்கள். அகங்காரம் இல்லை. நான் பெரியவன், நான் இரு, நான் மேலானவன், நான் பணக்காரன் என்று. இந்த அகங்காரம் திரும்பவும் வலியையே சம்பாதிக்கும். அது திரும்பவும் வலியையே சம்பாதிக்கும். அதனால் நாம் எங்கும் சேவையில்தான் இருக்கிறோம். அலைவரிசை மாற்றம். ஒரு திட்டத்தின் சேவை செய்யும் மாதிரி இல்லை, வாழ்க்கையே சேவை. கயா தானா? ஆமா. ஏன் இவ்வளவு அமைதி? எல்லாம் சரியா? சேவை என்றால் சந்தோஷம். ஏனென்றால் சேவை நம் இயல்பு.
நம்முடைய முன்னோர்களை பார்த்தால் எல்லாருக்கும் வீட்டில் ஒரு குலதேவி அல்லது குலதெய்வம் பெயர் இருக்கிறதா? அப்படி என்றால் நாம் தேவி தேவதைகள் நம் முன்னோர்கள் என்று சொல்கிறோம். தேவி தேவதைகள் என்றால் என்ன? தேவி தேவதைகள் என்றால் தானா தருபவர். அப்படி என்றால் தேவி தேவதைகளின் படங்கள் எப்படி இருக்கின்றன? கொடுக்கிறார்கள். நாமே தேவதைகள் ஆகிவிட்டோம். இப்போது நாம் எடுத்துக்கொள்வதோ இல்லாமல் பிரித்துக் கொள்கிறோம். அதனால்தான் நம் ஒளிவட்டம் வெள்ளையிலிருந்து கருப்பாக மாறிவிட்டது. நீங்கள் கொதுப்புகராக இருந்தால் உங்கள் ஆறா வெள்ளையாக மாறும். அதனால்தான் தேவி தேவதைகள் கையில் கொடுக்கும் போஸ் மற்றும் வெள்ளை ஆறாவுடன் காட்டப்படுகிறார்கள். அதாவது திருப்தி, ஆன்மா, சக்தி நிறைந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் கொடுப்பவர்கள். நாமும் அவர்கள் நம் முன்னோர்கள் என்று சொல்கிறோம். அப்படி என்றால் நம் இயல்பு என்ன? கொடுப்பது. கொடுப்பது. அதனால் நாம் எப்போதும் சேவையில் இருக்கிறோம். முடிந்ததா? இந்த வார இறுதி உங்கள் ஹோம்ஒர்க். இது நாம் இங்கே பேச போகும் ஒரு கோட்பாடு அல்ல. இது நடைமுறையில் இருக்க வேண்டும். ஒரு திட்டத்தை செய்ய வேண்டும் என்றால் உங்களிடம் பணம் இருக்க வேண்டும். அந்த பணத்தை பெற நீங்கள் அதை சம்பாதிக்க வேண்டும். அதேபோல் உலகத்தையும் என் குடும்பத்தையும் சேவை செய்ய என் குடும்பத்தை ஊக்குவிக்கவும். ஏனெனில் இப்போது ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது ஒருவராவது தினமும் ஆன்ம சக்தியை அதிகரிப்பவர் தேவைப்படுகிறார்கள். அதாவது வீட்டில் ஒரு போன் சார்ஜ் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது போல். அப்படி உதவி தேவைப்படும் போது குறைந்தது ஒரு போன் கால் செய்ய முடியும். அதேபோல் இப்போது ஒருவர் ஆன்ம சக்தியை வளர்க்கும் பணியில் ஈடுபட வேண்டும். அதாவது குடும்பத்தில் ஒருவர் சக்தியை சம்பாதிப்பவர் இருக்க வேண்டும். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் பணம் சம்பாதிப்பவர் இருக்க வேண்டும் என்று சொல்வோம். அந்த பணம் சம்பாதிப்பவருக்கு ஏதாவது நடந்துவிட்டால் இந்த வீடு எப்படி ஓடும் என்று மக்கள் சொல்வார்கள். பணம் சம்பாதிப்பவர் போய்விட்டார். இப்போதும் நாம் அதே நிலைமையில்தான் இருக்கிறோம். ஆனால் இப்போது நமக்கு போதுமான செல்வம் இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவர் சக்தியை சம்பாதிக்க கூடியவர் தேவை. அந்த வீட்டில் எந்த நிலைமையும் வந்தாலும் அந்த குடும்பத்தை கவனிக்க ஒருவராவது சக்தி மையமாக இருக்க வேண்டும். எல்லோரும் பதறினால் அது ஒரு சவாலாகிவிடும். ஆனால் ஒருவராவது மிகவும் வலுவாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருந்தால் அவர்கள் எல்லோரையும் ஊக்குவிப்பார்கள். அந்த நெருக்கடியில் உறுதியாக நிற்பார்கள். அந்த வீட்டுக்காக சக்தியை சம்பாதிக்க போகும் நபர் நானா? ஆமாம். அதற்காக நான் சில எளிய வாழ்க்கை மாற்றங்களை உருவாக்க வேண்டும். நான் ஆன்மா சக்தியை அதிகரிக்க துவங்க வேண்டும். இப்போது நாம் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அவை ஆன்மா சக்தியை குறைக்கின்றன. நாம் ஆன்மா சக்தியை குறைக்க என்ன செய்கிறோம்? 1. உணர்ச்சி சார்ந்த சார்பு. 2. நம்முடைய வாழ்க்கை முறை. உங்கள் வாழ்க்கை முறையில் சில அடிப்படை கொள்கைகளை சரியாக பின்பற்றுங்கள். 1. நம்முடைய தூக்க பழக்கங்கள். நான் சரியாக தூங்கவில்லை என்றால் உணர்ச்சி பூர்வமாக வலுவாக இருக்க முடியாது. நான் உணர்ச்சி பூர்வமாக சோர்வாக இருக்கிறேன். மனதளவில் சோர்வாக இருக்கிறேன். நானெல்லாம் இழுத்து போகிறேன். அதற்காக அதிகம் தூங்க வேண்டும் என்பதல்ல, ஆழமாக தூங்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். சரியான நேரத்தில் தூங்குங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாதீர்கள். எனக்கு நிறைய வேலை இருக்கிறது, நான் எப்படி தூங்க முடியும்? பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், எனக்கு சக்தி சேர்க்க முடியாது, நான் என் சக்தியை விட்டுக் கொடுக்க போகிறேன். அப்படி என்றால் தூங்க சிறந்த நேரம் எது? தூங்க சிறந்த நேரம் எது? அப்படி என்றால் இரவு 10 மணிக்கு வீட்டில் விளக்குடன் அணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த இடம் பிரிந்திருக்க வேண்டும். இது சாத்தியமா? நம்முடைய மனதை கட்டுப்படுத்தும் நாமே, நம்முடைய வாழ்க்கையையும் கட்டுப்படுத்தும் நாமே. பாதிக்கப்பட்டவனாக வாழாதீர்கள். இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாதீர்கள். நாம் நம்முடைய விதியை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். நாளை இந்த வாழ்க்கை முறை நம்முடைய மனதும் உடலையும் பாதிக்கும் போது அதை யாராவது திரும்ப மாற்ற முடியுமா? முடியாது. டாக்டர் வாழ்க்கை முறையைத்தான் சொல்வார். அதை ஏன் கொண்டு போக வேண்டும்? தவறான வாழ்க்கை முறையில் சம்பாதிப்பதை விட ஆரோக்கியமாகவும் நீண்ட வாழவும் பணம் சம்பாதிக்கவும் ஏன் வாழக்கூடாது?
பிறகு நமக்கு தேவையில்லாத பண விஷயங்களில் அந்த பணத்தை செலவழிக்கிறோம். அதனால் சீக்கிரம் படுக்க செல்லுங்கள். நாம் குழந்தை பருவத்தில் இதை கற்றோம், சீக்கிரம் படுக்க செல்ல வேண்டும் என்று. சீக்கிரம் எழுந்தால் ஒரு மனிதர் உருவாகிறார். நாம் இதை செய்தால் அது குழந்தைகளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அவர்கள் முற்றிலும் மாறிவிட்டார்கள். அவர்கள் முழு இரவும் விழித்திருக்க விரும்புகிறார்கள். அவர்கள் நாம் இரவில் தான் நன்றாக படிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு தனி அறைகள் இருக்கிறது, ஆனாலும் அவர்கள் இரவில் தான் நன்றாக படிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். நமக்கு தனி அறைகள் எதுவும் இல்லை, ஆனாலும் நாம் பகலில் படித்தோம். அது வெறும் கலாச்சாரம், ஒரு பழக்கம் மட்டுமே, வேறு எதுவும் இல்லை. இதற்காக நாம் என்ன விதமான காரணத்தையும் சொல்லலாம். அவர்களை நாம் மாற்ற முடியாது, தொடர்ந்து அவர்களை குறி சொல்ல முடியாது. நாம் நம்மை மாற்றிக்கொண்டு வீட்டின் ஆற்றலை மாற்ற முடியும். அப்படி என்றால் 10 மணிக்குள் நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறோம். ஆனால் 10 மணிக்குள் ஆழ்ந்த தூக்கத்திற்கு நாம் லேசான இரவு உணவு, அதுவும் சீக்கிரம் சாப்பிட வேண்டும். கனமான இரவு உணவு ஆழ்ந்த தூக்கத்தை அனுமதிக்காது. ஏனென்றால் நம் முழு ஜீரணமும் தூக்கத்தில் நடக்கிறது. இரண்டாவது விஷயம், தூங்குவதற்கு குறைந்தது 2 மணி நேரத்துக்கு முன்பு நம் அனைத்து தொழில் மற்றும் வேலை தொடர்புகளிலிருந்தும் நம்மை துண்டிக்க வேண்டும். இல்லை என்றால் உடல் மட்டும் தூங்கும், மனம் இரவில் வேலை செய்கிறது. சாத்தியமா? இது சாத்தியமா என்று சொல்லுங்கள். இல்லை எனில் வேறு ஏதாவது பற்றி பேசலாம். வேறு விஷயத்தை பற்றி உங்கள் வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுங்கள். வேலை என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. வேலை என்பது வாழ்க்கையே அல்ல. வேலை என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. இரவில் வேலை செய்யாதவர்கள் குறைவாக வேலை செய்வார்கள் என்று அர்த்தமில்லை. அவர்கள் அதிகம் வேலை செய்வார்கள், ஏனென்றால் அவர்கள் அதிக சக்தியுடன், திறமையுடன், படைப்பாற்றலுடன், உள்ளுணர்வுடன் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆழ்ந்த தூக்கம் உறங்குகிறார்கள். ஆனால் ஒரே வழி, அவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமான முறைக்கு மாற்ற வேண்டும். அப்படி என்றால் நான் இரவு வரை வேலை செய்து கொண்டே இருந்தால், போன், இமெயில், லேப்டாப், வியாபார உரையாடல்கள், பிறகு தூங்க போகிறேன். மனம் இன்னும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால் தான் காலையில் எழும்பும் போது இன்னும் கொஞ்சம் தூங்கரம் போல தோன்றுகிறது. நமக்கு இன்னும் தூங்கரம் போலவே தோன்றுகிறது. ஏனென்றால் நாமே சோர்வாக இருக்கிறோம். பிறகு அந்த சோர்வான மனதை தினமும் பிழைத்துச் செல்கிறோம். சோர்வான மனதுதான் எரிச்சலாகவும் பதற்றமாகவும் ஆகிறது. வேறு எதுவும் இல்லை. சோர்வான மனம். அதனால் இரவு 8 மணிக்கு வேலையிலிருந்து துண்டிக்கவும். 9 மணி வரைக்கும் மற்ற எல்லா உள்ளடக்கங்களிலிருந்தும் துண்டிக்கவும். வீடுகள் உடைந்து போகும் எல்லா டிவி சீரியல்களையும் அணைத்து விட வேண்டும். அது ஒரு உள்ளடக்கம், அது வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் வீட்டில். முன்பு அது சில சமயங்களில் மட்டுமே இருந்தது. இப்போது அது தினமும் நடக்கிறது. உலக செய்திகள். குழப்பம். இப்போது நாம் சொல்கிறோம், உலகத்தில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரிய வேண்டும். உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறியவும், முழுமையாக காட்சி, ஒலி, விவாதம், கூச்சல் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளவும். உலகத்தில் நடக்கும் அனைத்தும் ஒரு முற்றிலும் வேறுபட்ட படமாக இருக்கிறது. உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள உங்களுக்கு 5 நிமிடம் ஒரு பத்தியை படிக்கவே போதும். உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த எல்லா துயரங்களையும், காட்சியையும், ஒலியையும், விவாதத்தையும் பார்க்க நம்முடைய மனதிற்கு இப்போது அந்த அளவு சக்தி இல்லை. அதை நாம் தான் தினமும் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் எப்போது செய்கிறோம்? நம்முடைய நேர்மறை எண்ணங்களுக்கு மிகவும் முக்கியமான 2 நேரங்களில், அதாவது அதிகாலை மற்றும் இரவு நேரம். உலக செய்திகள் பார்த்துவிட்டு தூங்க போகிறோம் என்று நினைத்து பாருங்கள். அது உங்கள் மனதை பயமுறுத்தி தூங்க செல்லும் மாதிரிதான். நாம் ஒரு பயங்கரவாத படத்தை பார்த்த நாளில் நம்முடைய தூக்கத்தின் தரம் எப்படி இருக்கிறது என்று அனைவரும் உணர முடியும். ஆனால் தினமும் நம்மால் உணர முடியவில்லை. ஏனென்றால் தினமும் நாம் பார்க்கும் விஷயங்களின் தரம் மாறிவிட்டது. ஆனால் அதன் விளைவாக நாம் எழுந்தவுடன் இன்னும் கொஞ்சம் தூங்க வேண்டும் போலவே உணர்கிறோம். நம்முடைய படைப்பாற்றலும் குறைவாக இருக்கிறது. மேலும் நாம் விமானம் அல்லது ரயிலில் அமர்ந்து எதுவும் செய்யாமல் இருந்தால் உடனே தூங்கிவிடுகிறோம். இப்போது விமானத்தில் பயணிப்பவர்கள் கைபேசி பிடித்து செயல்படாமல் இருந்தால் முழு பயணமும் தூங்கிவிட முடியும். நாம் எல்லோருடைய வாழ்க்கையில் இருந்தும் சாதனங்களை அகற்றிவிட்டோம் என்றால் அவர்கள் முழு விமான பயணமும் தூங்கிவிடுவார்கள். அது அவர்கள் எவ்வளவு தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறி.
அவர்களிடம் கேளுங்கள், நீங்கள் நேற்று இரவு தூங்கவில்லையா? நிச்சயமாக நான் நேற்று இரவு தூங்கினேன். இப்போது ஏன் தூங்குகிறீர்கள்? பகலில் எப்படி தூங்க முடியும்? தூக்கமின்மை உள்ளவர்கள்தான் மட்டும் இப்படி தூங்க முடியும். நம்மில் பெரும்பாலோர் தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டவர்கள்தான். ஏன் இரவு தாமதமாக தூங்கும் நேரம் வரை வேலை செய்வது, மேலும் தூங்கும் முன் இந்த எல்லா உள்ளடக்கங்களையும் பார்ப்பது, அதை எல்லாம் மனதில் நிரப்பிக்கொண்டு தூங்கச் செல்லுவது. நீங்கள் எப்படி தூங்கினீர்கள்? நாம் எப்படி தூங்கப் போகிறோம்? அதனால் தூக்கச் சுழற்சி நம்முடைய உணர்ச்சி ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், உறவுகள், வேலை எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது. நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிக்காமல் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏனெனில் ஒரு சோர்வான மனது எல்லாவற்றிற்கும் எளிதில் கோபப்படுகிறது. அதனால் நாம் ஆழ்ந்த தூக்கத்தை முயற்சி செய்யலாம். நீங்கள் இன்னும் அதிகமாகவும் கடுமையாகவும் வேலை செய்வீர்கள். ஆனால் அதை நீங்கள் காலை நேரத்தில் செய்வீர்கள், இரவில் அல்ல. அதனால் நான் இப்படித்தான் தூங்கினால் காலை 10 மணிக்குள் தூங்கிவிடுவேன். 4 மணி முதல் 5 மணி வரை நீங்கள் அலாரம் வைக்க வேண்டிய அவசியமில்லை. அதை பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அமிர்த வேலையும் அதேதான். பிரம்ம முகூர்த்தம் என்றால் 24 மணி நேர சுழற்சியில் மிக உயர்ந்த சக்தி கொண்ட நேரம் என்று பொருள். ஆனால் அந்த நேரத்தில் நாம் தான் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்போது குழந்தைகள் அந்த முகூர்த்த நேரத்தில் தான் தூங்கப் போகிறார்கள். இது சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் இதனால் என்ன நடக்கப் போகிறது என்று பாருங்கள். அவர்கள் 10 மணி முதல் 3 மணி வரை தூங்கவில்லை என்றால் அவர்களது உடலின் பல விளைவுகள் தெரியும். இந்த உடலில் பல்வேறு உறுப்புகள் உள்ளன. அவை குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே சுகப்படுகின்றன. அந்த நேரத்தில் நான் தூங்கவில்லை என்றால் என் உடலின் அந்த உறுப்புக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் மிகவும் கவனமாக இருங்கள். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு சொல்ல முடியாது. முதலில் நீங்களே அதை செய்ய வேண்டும், பிறகு அவர்கள் செய்வார்கள். அமிர்த வேளையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்தால் உங்கள் படைப்பாற்றலும் உள்ளுணர்வு சக்தியும் உச்சத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையை செய்தால் இரவில் 2 மணி நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியதை அரை மணி நேரத்தில் முடித்துவிடலாம். முக்கியமாக நாள் முழுவதும் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் உற்சாகமாக இருப்பீர்கள். உங்கள் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். உங்கள் பொருந்தும் சக்தி, விட்டுவிடும் சக்தி, மன்னிக்கும் சக்தி எல்லாமே அதிகமாக இருக்கும். ஏனெனில் உங்கள் மனம் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அப்புறம் நாம் அமிர்த வேளையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்ததும் என்ன செய்வோம்? நாம் தினப்பை தியானத்துடன் துவங்குவோம். தியானம் என்றால் இந்த பேட்டரியை சார்ஜ் செய்வதுதான். நான் இதை நாள் முழுவதும் சார்ஜ் ஆதரித்து வைத்திருக்க விரும்புகிறேன். ஆனால் முதலில் காலை நேரத்தில் சார்ஜ் செய்ய வேண்டும். அதனால் நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் பல சமயங்களில் நாம் பிரார்த்தனை செய்யும் போது நம் மனம் இங்கும் அங்கும் போகிறது. ஆமா இல்லையா? ஆமாம். அதனால்தான் நாம் பிரார்த்தனை செய்தாலும், நாம் என்ன செய்கிறோமோ அதை செய்தாலும் ஆன்மா சக்தி அதிகரிக்கவில்லை. உண்மையில் எல்லா பிரார்த்தனைகளும் எல்லா சடங்குகளும் நம் ஆன்மா சக்தியை அதிகரிக்கவே உருவாக்கப்பட்டவை. ஏனெனில் அவை எல்லாம் மிகுந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள். அவை தூய்மையானதும் சக்தி வாய்ந்த அதிர்வுகளும் ஆகும். ஆனால் அந்த நேரத்தில் என் மனம் அங்கே இல்லை. அது இங்கும் அங்கும் எல்லா இடத்திலும் சென்று திரும்பி வருகிறது. ஆன்மா சக்தி அதிகரிக்கவில்லை. அதனால் தியானம் என்பது நம் கவனத்தையும் ஒருமுகப்படுத்தலையும் அதிகரிக்கவும் நம்மை சக்தி வாய்ந்தவராக மாற்றவும் உதவும் ஒரு நுட்பம். அதனால் அந்த தியானத்தை கற்றுக்கொள்ள சிறிது நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்ள தயாரா? ஆமாம். இப்போது இது ஒரு அவசியம், விருப்பம் அல்ல. இது உடற்பயிற்சி, நடைபோன் ஒரு உடல் ஆரோக்கியம் போலத்தான். இதற்கு மதத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. இது ஆன்மாவுக்கான ஒரு பயிற்சி மாதிரி, மிக விரைவில் ஆரம்பிக்க வேண்டியது. அந்த காலம் போய்விட்டது. நாம் 60-70 வயதுக்கு பிறகு இதை செய்வோம் என்று. இப்போது நாம் 6-7 வயதில் இதை செய்ய வேண்டும். 60-70 இல்லை. ஒரு குடும்பத்தில் பெற்றோர் தியானம் செய்தால் அது தானாகவே பிள்ளைகளையும் பாதிக்க தொடங்கும். அவர்கள் உங்களுடன் வருவார்கள், உங்களை சுற்றி அமர்வார்கள், உங்கள் அனைவரிசையிலும் உங்கள் ஒளிவட்டத்திலும் இருப்பார்கள். மிக விரைவில் அவர்களும் இதை செய்ய தொடங்குவார்கள். அவர்கள் இதை செய்ய தொடங்கவில்லை என்றாலும் உங்கள் அலைவரிசையால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் இது அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு பரிசு. அப்படி நாம் ஒரு திரட்டத்தையும் ஒரு நாட்டையும் உருவாக்க வேண்டும், அங்கு மனச்சோர்வு இல்லாதது. மனச்சோர்வு சாதாரணம் என்று இல்லை. இது உண்மையின் ஒரு தொற்று நோய்.
WHO ஏற்கனவே மனச்சோர்வு அடுத்த பெரும் தொற்று நோய் என்று கூறியுள்ளது. அவர்கள் சொன்ன வரி மனச்சோர்வு அடுத்த பெரும் தொற்று நோய். இந்த எல்லாம் நமக்கு தேவைப்படுகிற நாடு பாரதமா? யோகா, பிராணாயாமா, தியானம், ஆன்மீக கொள்கைகள், சமூக வாழ்வு, சேவை பாவனை, கூட்டு குடும்பங்கள் ஆகியவற்றுடன் மனச்சோர்வு இங்கு இருக்க வேண்டிய இடமா? இல்லை. இந்தியா என்பது உணர்ச்சி வலுவுக்கான பல கருவிகள் மற்றும் நுட்பங்களை கொண்ட நாடு. நாம் அந்த கருவிகளை பயன்படுத்தி நம்மை வலுப்படுத்தி அதை முழு உலகத்துடனும் பகிரக்கூடிய நாடு. அதனால்தான் உலகம் சொல்கிறது இந்தியா விஸ்வகுரு ஆகும் என்று. அதனால்தான் உலகம் பாரத் விஸ்வகுரு ஆகும் என்று சொல்கிறது. ஏனெனில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு இனமும் தங்களுக்கான சிறப்பை கொண்டிருக்கும், இல்லையா? அப்படி இருக்க அறிவியல் கொள்கைகள், தொழில்நுட்பம் ஆகியவற்றில் நாம் பிற நாடுகளிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டோம். ஆனால் ஆன்மீக கொள்கைகளுக்கு வந்தால் இது ஒரு பண்டைய கலாச்சார நாடு, அந்த ஞானமும் அறிவும் நிறைந்த நாடு. ஆனால் அந்த நாடு அதை உலகத்துடன் பகிர முடியும் என்பது அந்த நாட்டின் மக்கள் அதை தாங்களே பயன்படுத்தினால் மட்டுமே. அப்போதுதான் நாம் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கொண்ட தூதராக மாறுவோம். அப்போதுதான் நாம் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கொண்ட தூதராக மாறுவோம். அதனால் ஒவ்வொரு காலையும் குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் தியானம் செய்து நாளை தொடங்குங்கள். இரண்டாவது, நாம் நம் வாழ்க்கையில் ஒருங்கிணைக்க வேண்டியது ஒவ்வொரு காலையும் தூய உள்ளடக்கத்தை பெறுவது. காலை எழுந்தவுடன் கைபேசியை பார்த்து நாளை தொடர்ந்தாதீர்கள். 5 நிமிடம் ஆகிவிட்டது. 10 நிமிடத்தில் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன். 10 நிமிடத்தில் எல்லாமே போய்விடும். உலகத்தில் நடந்த எல்லாவற்றையும் அந்த பிளாட்டிங் பேப்பர் முழுமையாக உறிஞ்சிவிட்டது. காலை நேரம் எனக்கு இடது நேரம். ஏதாவது அவசர நிலை இருந்தால் மக்கள் அழைப்பார்கள். காலை எழுந்த முதல் 1 மணி நேரம் கைபேசியை வைக்க முடியுமா? காலை எழுந்த முதல் 1 மணி நேரம் கைபேசியை வைக்க முடியுமா? நிச்சயமாக. 5 நிமிடம் பார்த்த பிறகு 1 மணி நேரம் வைக்க வேண்டுமென்று இல்லை. கொஞ்ச நாட்களில் இது கடினமாக தோன்றும். அதற்கு பிறகு அது இயல்பாகிவிடும். 1 மணி நேரம் கூடுதலாக தூங்கினீர்கள் என்று நினைத்து பாருங்கள். நடுவில் எழுந்தால் கைபேசியை பார்க்காதீர்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு தூக்கம் வராது, மனது தூங்காது. அது ஒரு தூண்டி வைப்பான். நம் வாழ்க்கையை வசதியாக்கவே உருவாக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையை மிக அதிகமாக வசதியாக்கிவிட்டது. ஆனால் நாம் அதை பயன்படுத்தும் விதம் நம் வாழ்க்கையை ஆரோக்கியமற்றதாக மாற்றிவிட்டது. கைபேசியை வடிவமைத்தவர் நாம் வாழ்க்கை முழுவதும் இதை இப்படி சிக்கிக் கொள்வோம் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. அவர்கள் வெறும் வாழ்க்கையை வசதியாக்க ஒரு பொருளை வடிவமைத்தார்கள். நாம் இதை ஒரு பாக்கெட்டில் 1, இன்னொரு பாக்கெட்டில் 1 என்று வைத்துக் கொள்கிறோம். நாம் ஏதாவது ஒன்று இழந்தாலும் இவ்வளவு பதக்கம் வராது. நாம் ஏதாவது ஒன்று இழந்தாலும் கைபேசி இங்கும் அங்கும் போனால் எனக்கு ஆழமான பற்றுதல் அதில்தான் இருக்கும், என் சார்பு. அதனால் நாம் இதை செய்ய வேண்டியது அவசியம். தொழில்நுட்பத்திற்கு அடிமைப்படுதல் நீக்கம். இல்லை என்றால் உலகத்தில் இது ஏற்கனவே நடக்க ஆரம்பித்துவிட்டது. இந்தியாவிலும் சில நகரங்களில் ஏற்கனவே இது தொடங்கிவிட்டது. அதை தொழில்நுட்ப அடிமைப்படுதல் நீக்க மையம் என்று அழைக்கிறார்கள். அதுதான் அடுத்த விஷயம். ஆனால் நாம் அதை செய்தால் நம் பிள்ளைகளும் அதை செய்யும் சக்தியை பெற முடியும். அவர்களுக்கு சொல்வதன் மூலம் அல்ல. அதனால் நாளை காலை ஒரு சோதனை செய்து பாருங்கள். 1 மணி நேரம் கழித்துதான் நான் போனையை பார்க்கிறேன். அவசர நிலை என்றால் யாரும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப மாட்டார்கள் என்று சொல்ல வேண்டாம். நீங்கள் அவசரத்தில் யாருக்காவது மெசேஜ் அனுப்புவீர்களா? அவசரத்தில் யாரும் உங்களுக்கும் மெசேஜ் அனுப்ப மாட்டார்கள். அவர்கள் அழைப்பார்கள். அவர்கள் அழைக்கும் போது நாம் போனையை அனுப்புவோம். ஆனால் நீங்கள் போனையில் போய் மெசேஜ்கள், சமூக ஊடகம், செய்திகள், மின்னஞ்சல்கள் எல்லாம் 5 நிமிடத்தில் பார்த்து விடலாம். எல்லாம் இங்கேயே இருக்கிறது. அதற்கு பிறகு என் மனதில் தூய்மையை உருவாக்க முடியாது. ஏற்கனவே உலகம் முழுவதும் நிரம்பிவிட்டது. அதனால் உங்கள் முதல் 1 மணி நேரத்தை உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். தியானம், ஆன்மீக உள்ளடக்கம், உடற்பயிற்சி, யோகா, பிராணாயாமா, நடை, எக்ஸசைஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நான் ஆன்மாவையும் உடலையும் வலுப்படுத்த நேரம் கொடுக்கிறேன். அதற்கு பிறகு நீங்கள் மனமும் உடலும் வலுவாக உலகில் தயாராக இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் உலகத்தில் மாயாஜாலம் உருவாக்கலாம். மனது அழுத்தத்துடன்
உடல் நோயுடன் நாளை முழுவதும் நம்மை இழுத்துச் செல்லும் நிலையில் உலகில் செல்ல வேண்டியதில்லை. நம்மையே இழுத்துச் செல்லும் நிலை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் கொடுப்பவராக இருப்பதுதான். கொடுப்பவராக இருக்க அதை நான் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்க வேண்டும்.